இன்றைக்கான டிவோஷன் மனம் திரும்புதலை ஒத்தி போடாதீங்க. அப்போஸ்தலர் 2:37. நம்ம ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதோ இல்லை ஏதாவது ஒரு நற்செய்தி கூட்டத்தில் சத்தியத்தை கேட்கிறப்ப இருதயத்தில் குத்தப்படுகிற ஒரு உணர்வு ஏற்பட்டால் உடனே நம்ம மனம் திரும்ப வேண்டும். பேதுருவோட வார்த்தையை கேட்ட ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு பேதுரு, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே 3000 பேர் மனம் திரும்புகிறாங்க. நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், நாளை மறுநாள் பார்த்து கொள்ளலாம், நம்முடைய வயதான காலத்தில் அதை பற்றி சிந்திக்கலாம் அப்படின்னு நினச்சி அதை ஒத்தி போடக்கூடாது. ஏன்னா நாளை என்ற ஒன்று நமக்கு இருக்குமானே நமக்கு தெரியாது. அது ஒரு நிரந்தரம் இல்லாதது. நாளைக்கு ஒரு வேளை என்னுடைய இருதயம் இப்படி தான் இருக்குமா, கடினப்பட்டு விடுமோ அப்படின்னு நமக்கு தெரியாது. நாளைக்கு இது போன்ற ஒரு சத்தியத்தை கேட்க ஒரு தருணம் கிடைக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால மனம் திரும்புதலை எப்பயுமே ஒத்தி போடக்கூடாது. பவுல் தேசாதிபதியாகிய ஃபெலிக்ஸ் முன்பாக நிறுத்தப்படுறாரு. ஃபெலிக்ஸ் யூத மார்க்க விஷயங்களை நன்கு அறிந்தவர். மேலும் அவருடைய மனைவி ஒரு யூத ஸ்திரீ. பவுல் தன்னுடைய விசுவாசத்தை பற்றி சொல்வதை ஃபெலிக்ஸ் கேட்கிறாரு. பவுல் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பை குறித்து பேசியதை கேட்டவுடன் ஃபெலிக்ஸோட இருதயத்தில் ஒரு பய உணர்வு வருது. உடனே அவர் பவுலை பேசாமல் நிறுத்தும்படி சொல்லி, நீ போகலாம், எனக்கு சமயமாகும்போது உன்னை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் என்ன பரிதாபம், இன்னொரு சமயம் அவருக்கு கிடைக்கவே இல்லை. அவர் கடைசி வரை மனம் திரும்பவே இல்லை. பவுல் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக விசாரணைக்கு நிறுத்தப்படுறாரு. பவுல் தான் ரட்சிக்கப்பட்டதை பற்றியும் பாவ மன்னிப்பு அப்புறம் பரிசுத்தத்தை பற்றியும் பேசியதை கேட்ட அந்த அகிரிப்பா ராஜா, நான் கிறிஸ்தவனாகிறதற்கு என்னை கொஞ்சம் குறைய சம்மதிக்க பண்ணுகிற அப்படின்னு சொல்லி எழுந்து போயிடுறாரு. அவர் கடைசி வரை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு அப்படின்னு வேதம் சொல்லுது. மனம் திரும்ப வேண்டிய காலத்துல மனம் திரும்பிடணும். கர்த்தர் நினிவேயின் ஜனங்கள் மனம் திரும்ப 40 நாட்கள் தவணை கொடுக்கிறாரு. தியத்திரா சபையை நோக்கி, அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், அவளுக்கும் மனம் திரும்ப விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை நாம எல்லாருக்கும் எவ்வளவு காலம் தவணை கொடுத்திருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. அதனால இந்த காலத்துல, இந்த கடைசி காலத்துல நம்ம இருக்கோம். ஸோ இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி மனம் திரும்புகிற காலமா பயன்படுத்துவோம். ஆண்டவரே, நீர் தரும் காலங்களை பயன்படுத்த கிருபை செய்யும். ஆமேன்.